பெரிய மடியூர் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவாச்சாரியாருடைய கனவிலே நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், என்னை வெளியில் எடுத்து கோவில் கட்ட வேண்டுமென ஈஸ்வரனே கனவில் கூறியபடி உள்ளூர் மக்கள் ஆதரவோடு அங்கே வேப்ப மரத்தை சுற்றிலும் அகழி எடுத்து ஈஸ்வரன் அதிலிருந்து தோன்றியிருக்கிறார். இந்த மாதிரியாக மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். கலியுகத்திலையும் இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்கிறது. ஆகவே அன்று ஈஸ்வரன் வெளியில் எடுக்கப்பட்டு அவருக்கு அபிஷேக ஆராதனை நடந்த பொழுது வந்திருந்தேன். 3 ஆண்டு ஆகிறது. இன்றைக்கி விநாயகமூர்த்தியினுடைய பிரதிஷ்டையானது நடந்திருக்கிறது. இங்கு உள்ளூர் அன்பர்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள். ஆகவே ஈஸ்வரனுக்கு இங்கு பெரிய அளவிலே கோவில் அமையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பக்கத்தில் ஞாயிறு புஷ்பரதீஸ்வரர் ஆலயம், புஷ்பரீஸ்வரர் ஆலயம். அங்கே இப்போ கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லை, எடுத்த புதையலுக்கு கணக்கு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறைங்கிறதே ஊழல்வாதிகள், திராவிடியன் ஸ்டாக், இதுக்கு இது ஒரு கறவை மாடு மாதிரி அறநிலைத்துறை. அதனால தான் விட மாட்டேங்கிறாங்க. அதாவது இதில் நடக்கின்ற ஊழல்கள் சொல்லி மாளாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பழவேற்காடுகளே வந்திருக்கேன் நான். அங்கே பெருமாளை பூட்டி வச்சுருந்தாங்க கிருஷ்ணர் கோயில். அன்றைக்கி 6 மணிக்குள்ளே அதை திறந்தாகணும்னு நாம் வந்து நிர்பந்தம் பண்ண பிறகு தான் அதுவே அந்த கோவிலுக்கு பூட்டியிருந்த பெருமாளுக்கு அர்ச்சனைகள், நைவேத்தியங்கள் ஆரம்பித்தது. ஆகவே அந்த மாதிரியாக அறநிலையத்துறை என்கின்ற ஒரு அழிவுத்துறை இருக்கிற வரை இந்துக்களுக்கு மத சுதந்திரமும் இல்லை. அதே மாதிரியாக கோவில்கள் கொள்ளையடிப்பதை நிறுத்த முடியாது. ஆகவே அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் இந்துக்கள் இணைந்து அரசை வெளியேற்ற வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு போயிருக்கு. விஷச்சாராய அரசாங்கம் இருந்தால் சட்டம் ஒழுங்கு இருக்குமா என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். நீங்கள் அதில் பார்த்தா நாம் உன்னிப்பாக சில விஷயங்களை கவனிக்கணும். அங்கு வந்த திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸினுடைய மாநில தலைவர் கே செல்வமா, அவர் பேர் அது அப்படி அவராக வச்சுட்டா இப்படி அவர் பேர் கே செல்வம் தான். ஏன்னா அவருக்கு எதிராக இருக்கிற கிரிமினல் கேஸ்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கே செல்வம்னு தான் போட்டிருக்கு. அதனால் அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க? சரண்டர் ஆனவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல. அப்படியானால் என்ன அர்த்தம்? கொலையாளிகளை இந்த 2 பேருக்கும் தெரியும்னு அர்த்தம். இல்லைன்னா சரண்டர் ஆனவங்க கொலையாளிகள் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? அதனால் காவல்துறை இவங்க 2 பேருக்கும் நோட்டீஸை சர்வ் பண்ணி விசாரணை பண்ணணும். ஏன்னா நம்ம சொல்லலை, அரசாங்கம் காவல்துறை வந்து அவங்க 8 பேர் சரண்டர் ஆனதை நாங்கள் தான் பிடிச்சோம்னு, அதுவும் இந்த காவல்துறைக்கு பழக்கம்தான். இருந்தாலும் அவங்க பிடிச்சதா சொன்னாங்க, தே ஹேவ் சரண்டர்டு. ஆனால் இந்த 2 நபரும் என்ன சொல்லியிருக்காங்க? அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவளவனுக்கும் காங்கிரஸ் மாநில கே செல்வத்துக்கும் உண்மையான கொலையாளி யாருன்னு தெரியும்னு அர்த்தம். அதனால் இவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி இந்த வழக்கில் முறையாக இவர்களை விசாரிக்க வேண்டும். அதோடு இந்த கே செல்வமா, நீங்கள் செல்வ பிறந்த என்ன வேணால் சொல்லிக்கோங்க, அந்த செல்வம் என்ன சொல்லியிருக்காரு? அவர் குற்ற பின்னணி உள்ளவர். நான் ஏற்கனவே போன மாதம் காஞ்சிபுரம் வந்த பொழுது அதை பற்றி பேசியிருக்கேன். இன்னும்
இன்னும் சொல்ல போனால் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கை புனர் விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஆகவே அவருக்கு எதிராக பல வழக்குகள் உண்டு. நில அபகரிப்பிலிருந்து பல வழக்குகள் இருக்கு. அதை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். உடனே அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னாரா, இவரை போன்ற தீய சக்திகள் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு செல்வம் பேசிய பேச்சு உதாரணம். ஏன்னா அவர் உடனே என்ன சொல்கிறார், திரு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுப்பாராம். நான் கேட்குறேன், ஐ எம் அ லாயர் ஆல்சோ. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவும் இருக்கேன், லாயராகவும் இருக்கேன். நான் எங்கேயும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாவோ பியூனாவோ வேலை பார்த்தவங்க இல்லை. அந்த மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக பியூனாக இருந்தவங்கெல்லாம் ரொம்ப சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, அது வேறு. ஆனால் ஒருத்தர் மீது பிசிஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தியிருக்கணும். அப்போ தான் இன்னும் கொடுக்க முடியும். திரு அண்ணாமலை அவர்கள் யாரோட சமுதாயத்தை பேசினார்? அவர் சொல்லி இருக்கிறது கே செல்வம் என்கின்ற செல்வ பெருந்தகையா, அந்த நபருடைய கிரிமினல் பேக்ரவுண்டை சொல்லியிருக்கார். உங்கள் மீது ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடின்னு சொல்லி இது இருந்ததா இல்லையா போலீஸ் நோட்டிஃபிகேஷன், அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அண்ணாமலை அவர்கள் மீது பிசிஆர் கேஸ் கொடுப்பேன்னு பேசியிருக்கிறது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு சமமாகும். ஏனென்றால் பட்டியல் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு சட்டத்தை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கே செல்வம் அவர் அதை பயன்படுத்துவேன்னு சொன்னால், இதனால தான் பல சமுதாய மக்களுக்கும் அந்த பிசிஆர் ஆக்டின் மீதே கோபம் இருக்குது. காரணம் என்ன? அது தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுனால. ஆகவே இந்த மாதிரியாக அண்ணாமலை அவர்களை மிரட்டியதற்கே, அதனால் நான் பிஜேபியில் யாரும் மிரள்ற ஆளெல்லாம் கிடையாது, அதுக்கே இந்த செல்வத்தை கைது பண்ணணுங்கிறேன் நான். எப்படி நீங்கள் மிரட்ட முடியும்? பிசிஆர் ஆக்ட் எங்கே? இந்த ஹவ் குட் யூ இன்வோக் இட்? அதனால் இந்த மாதிரியான தீய சக்திகள் அரசியலில் காங்கிரஸில் யாருமே வெட்கமுடையவர்கள் கௌரவமானவர்கள் இல்லைங்கிறதுக்கு இந்த கே செல்வத்தை நீங்கள் தலைவராக போட்டதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய 302லேருந்து பல கேஸ் இருந்தது. அந்த கேஸை எப்படி சரியாக பண்ணாங்க, என்ன ஏது, போலீஸ் எப்படி விட்ரா பண்ணிச்சு, தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் உங்கள் மேலே இருந்ததா இல்லையா? ஆடிட்டர் பாண்டியன் கேஸில் இவர் மீது வழக்கு போடப்பட்டதா இல்லையா? ஆகவே செல்வம் போன்ற நபர்கள் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கிறது காங்கிரஸுக்கு இழுக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்று செல்வத்தை நீக்குங்க, இல்லை நீங்கள் வந்துருங்கிறேன் நான் மோடி தலைமையேற்று. ஏன்னா அது கட்சி ஒரு சரியான தலைமையில் இருக்கிற கட்சி இல்லை. ஆகவே செல்வத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அனாவசியமாக சமுதாயத்தின் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறதா இருந்தால் கமான் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் சொல்லியிருக்கீங்க, உங்கள் 2 பேரையுமே இவரோட முன்னாள் பாஸ் திருமாவளவன், இவர் 5 கட்சி அமாவாசை தானே. புதிய பாரதத்தில் இருந்தார், புதிய தமிழகத்தில் இருந்தார், பகுஜன் சமாஜில் இருந்தார், விடுதலை சிறுத்தையா இருந்து அது என்ன கட்சி, விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா, விசிகா, என்ன அந்த விசிகாலையும் இருந்தார். அப்புறம் தானே காங்கிரஸ். ஒரு கட்சியில் இருக்கிறதுக்கு ஒரு கொள்கையில் இருக்கிறதுக்கு முடியாத ஒரு நபரை கொண்டு மண்குதிரையை கொண்டு காங்கிரஸுக்காரங்க தலைவர்னு தலையில் கட்டின்டா, அது தமிழக மக்கள்லாம் உங்களை ஃபாலோ பண்ணணுமா என்ன? அதுவே சொல்கிறேன் நான், செல்வத்தை கபர்தார், பிசிஆர் சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினச்சா பாரதிய ஜனதா கட்சி பட்டேல் சமுதாய மக்களை திரட்டி செல்வத்துக்கு எதிராக போராடும். நன்றி. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்கள் சொல்கிறீங்க சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் கிரிமினல்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அதாவது குற்ற பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ பிஜேபியில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. என்ன சொல்கிறேன், யார் இவர் தான் டிஜிபியா இல்லை காங்கிரஸ்காரலாம் டிஜிபியா? யார் குற்றப்பின்னுக்க? நான் சொல்கிறேன், உங்கள் மாநில தலைவர் மீது எத்தனை கேஸ் உண்டு அதை சொல்லு, அதை பேசு. உங்கள் தலைவர் மீதே நான் சொல்கிறேன், எங்கள் தலைவர் போலீஸ்னா உங்கள் தலைவர் திருடன்னு எடுத்துக்கலாமா? சார், இதுவரையும் செல்வ பெருந்தகை மேலே ஒரே ஒரு வழக்கு கூட இல்லை. அது குற்றம் சாட்டப்பட்டது, ஆனால் நிரூபிக்க காட்டட்டும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கேரளாவில் இப்போ முதலமைச்சராக இருக்கிற பினராயி விஜயன் மீது கொலை குற்றச்சாட்டு உண்டா இல்லையா? உண்டு.
அவர் ராமகிருஷ்ணனை கொலை பண்ணினார்னு கேஸ் உண்டு. ஆனால் அது கேஸ் விடுதலையாச்சு. எத்தனையோ வழி இருக்குது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அந்த மாதிரி தானே ஒழிய இப்போ ராஜா மீது நான் வந்து அறநிலைத்துறை அதிகாரிகளை திட்டிவிட்டேன் என் மேலே கேஸ் போடலாம். நான் ரோட்டில் சண்டை போட்டேன் என் மேலே கேஸ் போட முடியுமா? உங்கள் நடத்த எப்படி 302 உங்கள் மேலே வந்தது அப்படின்னா குற்றவாளிகளோடு உங்களுக்கு சகவாசமாக இருந்திருக்கணும்ல. கொலை செய்தவர்களோடு இவருக்கு தொடர்பு இருந்திருக்கணும், கான்டாக்ட் இருந்திருக்கணும். இல்லாமல் எப்படி வந்தது உங்கள் மேலே? அதனால் யூ ஆர் நாட் எபவ் போர்டு. அதனால் அதுக்கு பதிலாக சொல்லுங்கள். ரெண்டாவது, காங்கிரஸில் பாவம் சத்தியமூர்த்தி போன்றவர்கள், ராஜாஜி போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள் இருந்த இடத்துல ஒரு கே செல்வமா யோசிச்சு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். அவ்வளோதான். அதாவது ரொம்ப காலமாகவே இப்போ பிஜேபின்றது வந்து மத ரீதியாகவும் சாமி கோவில் இது பேஸ் பண்ணி தான் ரொம்ப நாளாகவே எல்லாமே பரப்புரை பண்ணி. நான் கேட்குறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பெரும்பான்மை சமுதாயத்தில் இருக்கிற சொத்தை பறித்து சிறுபான்மை கொடுப்போம்னு மேனிஃபெஸ்டோவில் உண்டா இல்லையாங்கிறேன் நான். நீங்கள் மதம் பேசுறது இல்லையா? சிறுபான்மைன்னு பேசினா பெரும்பான்மை வரும். நீங்கள் சிறுபான்மை மதம்னு பேசாத, முஸ்லீம் கிறிஸ்தவர் நலன் பேசாத. முஸ்லீம் கிறிஸ்தவர் நலன் நீ பேசுனீங்கன்னா ஹிந்து நலன்னு நான் பேச வேண்டியிருக்கும்ல. அப்போ இந்துக்கள்னா அனாதையா? அவங்களுக்கு பேசக்கூடாதா? அதனால் நான் சொல்கிறேன், இந்துக்கள் அனாதை இல்லை, பிஜேபி இருக்குது, தேசிய சக்திகள் இருக்குது. அதனால் நீ மைனாரிட்டி பேசின, நான் மெஜாரிட்டி பேசுவேன். சார் ராகுல் காந்தி அப்படி சொல்லியே சார், பிஜேபின்றது வந்து இந்து மத சார்பான அல்ல. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், ராகுல் காந்தியை போல தகுதியற்ற மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி யாரும் கிடையாது. ஏன்னா அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் விதிகளை மீறி. யூ டோன்ட் நோ வாட் இஸ் 352 ரூல். 353 தெரியாது. ஒரு கலாட்டா பண்ணுற லோக்கல் தக்கு மாதிரியா பார்லிமெண்ட்டில் ராகுல் நடந்துட்டாரா இல்லையா? முன்னாடி உட்காந்து பின்னாடி இருக்கவங்களாம் வா 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 வெள்ளுக்கு வான்னு கூப்பிடல. தரங்கட்ட நபர். ராகுலை பற்றி பேசுகிறீங்க. ராகுலை போன்ற ஒரு தரங்கட்ட அரசியல்வாதி இருக்க முடியாது. ஏன்னா சிவபெருமானுக்கு இடது பக்கம் சூலம் இருக்கிறது காரணம், வலது பக்கத்துக்கு போனால் வலது கையால் எடுத்து அவர் வன்முறையில் ஈடுபட்டுருவானா? என்ன பேசுகிறீங்க நான்சென்ஸ்? உங்கள் கடவுள் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி நாங்கள் பேசுகிறோமா? பேசுறது இல்லை. அவருடைய இட்டாலியன் அண்டானியா மைனுடைய மகனை கேட்குறேன்னா, உங்கள் மதத்தை பற்றி நாங்கள் பேசுறது இல்லை. என் மதத்தை பற்றி நீ யார் பேசுறதுக்கு? ஆகவே ராகுல் காந்தி நாம அடக்கி பேசணும்னு கேட்டுக்கிறேன் நான். நன்றி.